அதிகாரம் சொல்வன்மை. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கட்சோர்வு. ஆக்கமும் அழிவும் சொல்லால் ஏற்படும் என்பதால் எந்த ஒரு சொல்லிலும் குறைபாடு நேராமல் கவனமாக இருக்க வேண்டும். வணக்கம் நேயர்களே, மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில விஐபி தொகுதிகளுடைய நிலவரம் பத்தி கடந்த சில நாட்களா பாத்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் கிருஷ்ணசுவாமியோட ஒட்டப்பிடாரம் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். இது தவிர மாவட்டம் வாரியா கட்சிகளுடைய பலம் பத்தியும் கடந்த சில வாரங்களாகவே பாத்துக்கிட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம திருவாரூர் மாவட்டத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழக அரசியல் தேர்தல் களத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன கருத்துக்களை சொன்னாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். திமுக தலைவர் கருணாநிதிய மூக்க அழகிரி சந்திச்சதுல அரசியல் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அந்த கட்சியோட பொருளாளர் மு.க. ஸ்டாலின். திமுக தலைவரை அழகிரி அவர்கள் சந்தித்ததாக சொல்லப்படுது. சந்திப்பு வெறும் தனிப்பட்ட காரணங்களுக்காக வேற என்ன? அவரு தன்னுடைய தாயாரையும் தன்னுடைய தந்தையாரையும் பார்ப்பதை வந்ததாக நான் செய்தி கேள்விப்பட்டேன். தவிர எந்த விதமான கட்சி பிரச்சனையோ அரசியல் பிரச்சனையோ அது இல்ல. மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்த் இணைஞ்சிருக்கிறது பத்தி தமிழிசையின் குற்றச்சாட்டிற்கு பதிலளிச்சிருக்கிற வைகோ தேமுதிக அலுவலகத்துல தவம் கிடந்தது ஏன்னு கேள்வி எழுப்பியதோடு வாசனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பத்தியும் பதில் சொல்லியிருக்காரு. மக்கள் நல கூட்டணி நம்ம கொள்கை ரீதியா எடுக்கப்பட்ட முடிவுல வாசனும் வரணுன்ற நம்ம தொடர்ச்சி அழைப்பு விடுத்துட்டு இருக்கிறோம். சோ அவருக்கு மீண்டும் நீங்க அதுல போய் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. அழைப்பு விடுத்திருக்கோம்ல, அழைப்பு அப்படியே இருக்கு. அழைப்பு விடுத்திருக்கோம்ல, அழைப்பு அப்படியே இருக்கு. ஒன்னு பூஜ்ஜியத்தில இருந்து தான் கணக்கே ஆரம்பிக்குங்க. உலகத்தில் பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தது இந்த பூமி தான். முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். இந்த பூஜ்ஜியத்துக்காக ஏன் இப்படி போய் தவம் கிடந்தாங்க? இந்த பூஜ்ஜியத்துக்காக ஏன் இப்படி போய் தவம் கிடந்தாங்க? கோயம்பேடு கேப்டன் ஆபீஸ்லயும் வீட்லயும் எங்களோட இருக்கிற கட்சிகளோட தேர்தல சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைத்தோம். கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி அமைய முடியவில்லை என்றாலும் தற்போது எங்களோடு இருக்கும் கட்சிகளோடு நாங்கள் பலமாக களத்தில் இறங்குகிறோம். அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டுல வெற்றி என்கின்ற எண்ணத்துலதான் மக்கள் நல கூட்டணி இருக்குதுன்னு திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அன்றைய தினம் எதிர்க்கட்சிகள் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கு தடையாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற வகையிலே அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்த மாதிரியான எண்ணம் தான் இருக்கிறது. அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்த மாதிரியான எண்ணம் தான் இருக்கிறது. இவர்கள் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தங்கள் அணியிலே சேர்த்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு 124 இடங்களையும் கொடுத்ததன் மூலம் இவர்களுக்கு 110 இடங்களுக்குத்தான் ஆள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களே நிரூபிக்கிறார்கள். பல்வேறு வகையில் இந்த மக்கள் நல கூட்டணி என்பது ஒரு குழப்ப கூட்டணியாக, தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்திய கூட்டணியாகத்தான் இது இருக்கிறது. தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்திய கூட்டணியாகத்தான் இது இருக்கிறது. டி.கே.எஸ். இளங்கோவனின் குற்றச்சாட்டிற்கு விளக்கம் கொடுத்திருக்கிற திருமாவளவன் அதற்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஒரு கேள்வியையும் கேட்டிருக்காரு. அதிமுகவின் பினாமி அணி என்று கடுமையாக விமர்சித்தார்கள். இப்போதும் சிலர் ஆத்திரத்தில் காழ்ப்புணர்ச்சியில் வாய்க்கு வந்தபடி அதிமுகவினரால் உருவாக்கப்பட்ட கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். அதிமுகவால் உருவாக்கப்பட்ட கூட்டணியில் எப்படி நண்பர் விஜயகாந்த் வந்து இணைவார்? அதிமுகவால் உருவாக்கப்பட்ட கூட்டணியில் எப்படி நண்பர் விஜயகாந்த் வந்து இணைவார்? அடிப்படையில் இது கூட தெரியாத நிலையிலே விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அத்துடன் மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து அதிமுக அரசை விமர்சித்து வந்திருக்கிறது. குறிப்பாக முதல்வரையே கடுமையாக விமர்சித்து மேடைகளில் பேசியிருக்கிறோம். ஆனாலும் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் அவர்கள் இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறார்கள். இந்த விமர்சனங்களை நாங்கள் பொருட்படுத்தப் போவதில்லை. தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அரசியல் கிசுகிசு. அத்தனை பேருக்கும் வணக்கம்.
4 அணியா இருந்து இப்போ 5 அணியா மாறி இருக்கிறவங்க தமிழகத்துல தனியா கட்சி நடத்துற தஞ்சாவூர் தலைவரும் நம்ம அணிக்கு வந்துருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா. அத திட்டவட்டமா தன்னோட கட்சி பொறுப்பாளர்கள் கிட்ட அவரு சொல்லிட்டாராம். அப்ப இலை கட்சியோட தான் போவாரு, நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சந்தோஷத்துல இருக்காங்களாம் அவரோட கட்சிக்காரங்க. இலை கட்சியில 18 இடம் கேட்க முடிவு பண்ணியிருக்காராம் தஞ்சாவூர் தலைவர். ஆனா இலை கட்சி தரப்புல 15 இடம் கொடுக்கலான்னு இருக்காங்களாம். நேர்ல பேசுற போது எப்படியாவது வலியுறுத்தி கூடுதலா வாங்கிடலான்னு நம்பிக்கையில இருக்கிறாராம் தஞ்சாவூர் தலைவர். இதுக்கிடையில இப்போ இலை கட்சியில நேர்காணல் நடக்குது இல்லையா. தஞ்சாவூர்ல ஒரு 3 தொகுதிக்கு நேர்காணல் நடக்கலையாம். அதையெல்லாம் தஞ்சாவூர் தலைவர் கட்சிக்கு கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கான். இலை கட்சி தலைமை தஞ்சாவூர் தலைவரோட சந்திப்பு நிகழ்வு ரொம்ப சீக்கிரமே நடக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு தகவலும் இருக்கு. மேற்கு மாவட்டத்துல கொங்கு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற முப்புறம் எரிச்ச சாமியோட பேரை வச்சிருக்கிறவரும் 5 அணிக்கு போக வாய்ப்பில்லையாம். எங்களுக்கு அந்த 4 அணியையும் பிடிக்காது, புதுசா அங்க வந்திருக்கிற முதலமைச்சர் வேட்பாளரையும் பிடிக்காது, நாங்க எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்களாம். அதே போல புதிய நீதிக்காரரும் 5 அணிக்கு போக போறதில்லைன்னு சொல்லிட்டாராம். ஆனா இவங்க 2 பேரும் தாமரை கூட்டணியில நீடிக்கிறதும் சந்தேகம் தானா. இலை கட்சியிலிருந்து நமக்கு அழைப்பு வருமான்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அங்க இருந்து அழைப்பு வந்தா தாமரையை விட்டுட்டு பறந்துடுவாங்களாம். அதுக்கு வாய்ப்பில்லைன்னா தனியா போறதை விட தாமரையோட தங்கிடலான்னு அதே கூட்டணியில நீடிப்பாங்களாம். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது குமரி டு சென்னை வரை பகுதி. குமரி டு சென்னை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரசியலுக்கும் இசைக்கும் பேர் போன திருவாரூர் மாவட்டம். இந்த மாவட்டத்துல திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம்னு 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த மாவட்டத்தோட மொத்த மக்கள் தொகை 12,64,277 பேர். டெல்டா மாவட்டங்களுடைய மையப்பகுதியா விளங்கும் திருவாரூர்ல விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே இருக்கு. இது இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிங்கறது பத்தியும் பார்க்க போறோம். அதே நேரத்துல திருவாரூர் மாவட்டத்துல இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை முறை எத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கு போன்ற விவரங்களையும் பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சமூக ஆர்வலர் திரு வரதராஜன் திருச்சி செய்தி அரங்கில் இருந்து இணைகிறாரு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் எந்தெந்த கட்சி எத்தனை முறை எப்போது வெற்றி பெற்றன என்பது குறித்து நிலவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக 1991 இருந்து 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள், அதாவது 5 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 4 நாடாளுமன்ற தேர்தலில் திருத்துறைப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடம் வகித்தது. மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. அதே மன்னார்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடம் பெற்றிருக்கிறது மன்னார்குடி. நன்னிலம் பகுதியில சட்டமன்ற தேர்தலில் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறது அதிமுக. ஆக முதலிடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது மினிமம் 6 சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் இருக்கும். நாடாளுமன்ற தொகுதியில எந்த ஒரு கட்சி அதிகமா 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிகமா வாக்குகள் வாங்குறாங்களோ வெற்றி பெற்றதை அறிவிப்பாங்க. அதுல சில கட்சிகள் சில தொகுதிகளில் அதிக அளவில் வாக்கு பெற்றிருக்கலாம். அதன் அடிப்படையில எந்தெந்த தொகுதியில எந்தெந்த கட்சி அதிக அளவில் பெற்றிருக்கிறது என்பதை தான் முதலிடம் அப்படிங்கறத நம்ம குறிக்கிறோம். 1991 இருந்து 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்களில் நன்னிலம் தொகுதியில 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக முதலிடம் பிடித்திருக்கிறது. இது இந்த 4 தொகுதிகளிலும் அதிமுக பெற்றிருக்கக்கூடிய வெற்றி விவரங்கள் சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில். அதற்கு அடுத்தபடியாக நான் பார்க்க இருப்பது திமுக. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 4 தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருத்துறைப்பூண்டியில 2004 நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது திமுக. மன்னார்குடியில ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. 2004 மற்றும் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 2 முறை முதலிடம் பிடித்திருக்கிறது திமுக. திருவாரூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 3 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது திமுக.
அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள் திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1999, 2004, 2009, 2014 இந்த 4 ஆண்டுகளிலுமே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது முதலிடம் பிடித்திருக்கிறது. 4 ஆண்டுகளிலுமே திருவாரூர் தொகுதியில திமுக. அடுத்ததாக நன்னிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1999, 2004, 2009 ஆகிய சட்டமன்ற தேர்தல்கள்ல முதலிடம் பிடித்திருக்கிறது திமுக. மன்னிக்கவும், நாடாளுமன்ற தேர்தல்கள்ல. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் 1991 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள், 5 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 4 நாடாளுமன்ற தேர்தலில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 5 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட். மேலும் திருத்துறைப்பூண்டியில் 1999 மற்றும் 2009 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது. மன்னார்குடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 3 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட். மேலும் 1999 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மன்னார்குடி தொகுதியில முதலிடம் பிடித்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள், நன்னிலம் தொகுதியில ஒரு முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள், பிற கட்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறை வெற்றியை பெற்றிருக்கிறது. திருவாரூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. ஆக திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் எந்தெந்த கட்சி எத்தனை முறை வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் என்ன, வர இருக்கக்கூடிய தேர்தலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எதிரொலிக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நம்முடைய சமூக ஆர்வலர் திரு வரதராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வரதராஜன். திருவாரூர் தொகுதியில மட்டும் 1996 இப்போது வரைக்கும் திமுக தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தொகுதியில திமுக பலமாக இருப்பதற்கு என்ன காரணம்? வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிக அளவில் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? பொதுவா திருவாரூர் தொகுதி என்பது கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருக்கோயிலில் பிறந்திருந்தாலும் அவருடைய அரசியல், அவருடைய படிப்பு எல்லாம் திருவாரூரை சார்ந்தே இருக்கிறது. அதனால் திருவாரூரில் திராவிட இயக்கங்களும் மிக வலுவாக அந்த பகுதியில் இருக்கிறது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திருவாரூர் மாவட்டத்தில் கொஞ்சம் ஒரு வலுவான சூழல் இருப்பதற்கு காரணமே கலைஞர் கருணாநிதி அவர்களின் சொந்த அவருடைய களமாடிய பகுதியாகவும் அவருடைய இயக்கங்களை வளர்த்தெடுத்த பகுதியாகவும் இருப்பதனால் திருவாரூர் தொடர்ச்சியாக திமுகவின் கையிலே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. திரு வரதராஜன், நன்னிலம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் எல்லா கட்சிகளையும் வெற்றிகள் பதிவு செய்வதற்கு 1991 தமிழ் மாநில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதிமுக இப்படி பல்வேறு கட்சிகளுக்கும் வெற்றியை களம் அமைத்து கொடுத்திருக்கிறது நன்னிலம் தொகுதி. ஆக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை என்பது எவ்வாறாக இருக்கிறது, உங்களுடைய பார்வை? பொதுவாக நன்னிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா சமூகமும் இருக்கின்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியில என்ன ஒரு பெரிய இடர்பாடுனா, அந்த எல்லா கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் வெளியிலிருந்து வேட்பாளர்களை அந்த தொகுதியில போடுகிற நிலைமை என்பதுதான் இருக்குது. இன்னைக்கு அந்த தொகுதியில மிகப்பெரிய இருக்கிற கேள்வியே இத மாதிரி சொந்த தொகுதியில இருக்கிற வேட்பாளர்களை இந்த களத்துல நிக்க வைக்கல அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்கிற பெருங்குறையா இருக்கிறது. இதை தாண்டி அதுல இருக்கிற சமூக அவலங்களும் அங்க இருக்கிற விவசாய பிரச்சனைகளும் அங்க ஒரு பெரிய கேள்விக்குரிய விவசாயிகள் மத்தியில அரசியல் கட்சிகளை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்குது. ஆனா தொடர்ச்சியா அந்த பகுதியில் அங்க நிக்கிற வேட்பாளர்களை பாத்தீங்கன்னா வெளியிலிருந்து வேறு மாவட்டத்திலிருந்து வேற ஊரை சார்ந்தவர்களை அந்த தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற வைக்கிற வாய்ப்பு என்பதுதான் கட்சிகள் தொடர்ந்த நிலையை கடைபிடிக்குது. திரு வரதராஜன், இப்போ மன்னார்குடியை பொறுத்தவரை 96 2006 வரை கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்கு வெற்றி பெற்று வந்திருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கிறது. தொடர்ந்து ஒரு 3 முறை கம்யூனிஸ்ட் தொகுதியாக இருந்த அந்த தொகுதியை கடந்த முறை திமுகவிடம் ஏன் கம்யூனிஸ்ட் இழந்தது? இப்பொழுது சூழ்நிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? தொடர்ச்சியாக மன்னார்குடி தொகுதியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே தொடர்ச்சியாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் அவர்கள் அதிமுகவோடு சேர்ந்து நின்ற போது அந்த தொகுதியை அவர்கள் பலவந்தமாக கேட்டார்கள். ஆனால் அந்த தொகுதியை அவர்கள் கொடுக்க மறுத்த காரணத்தினால் அந்த தொகுதியை இந்திய கம்யூனிஸ்ட் பெற முடியாமல் போனது. அது திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது. ஆனால் திமுக அங்கே வெற்றி பெற்றது. அதுதான் யதார்த்தமான கள நிலவரம். அங்கே திருத்துறைப்பூண்டி தொகுதியை பொறுத்தவரை 71 இப்போது வரைக்கும்
அந்த தொகுதியில கம்யூனிஸ்ட் மட்டுமே வெற்றி பெற்றுட்டு வந்திருக்காங்க. சில வேட்பாளர்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்டு வெற்றி பெற்றுட்டு வந்திருக்காங்க. ஆக அந்த தனி தொகுதி, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டோட ஆதிக்கம் பலம் என்பது எவ்வாறாக இருக்கிறது? இந்த முறையும் அந்த தொகுதியில கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? திருத்துறைப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடித்தட்டு மக்கள் வசிக்கின்ற ஒரு பகுதி. பொதுவாக விவசாய தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் அங்கு இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பகுதியாக இருக்குது. இதையும் தாண்டி அந்த பகுதியில் இருந்த சாணிப்பால் சவுக்கடி நிகழ்ச்சிகள் எல்லாம், அதாவது ஒரு மேட்டுக்குடித்தனமான விவசாய தொழிலாளர்களை ஒடுக்குகிற, சாதியாக ஒடுக்குகிற சூழ்நிலை எல்லாம் இருந்தபோது அங்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தொடர்ந்து போராடி அங்கு உள்ள விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவான நிலையை எடுத்து அவர்கள் உரிமையை மீட்டுக் கொடுத்த காரணத்தினால் இன்றைய வரைக்கும் திருத்துறைப்பூண்டியிலே கம்யூனிஸ்ட் கட்சிக்கான ஒரு நிரந்தரமான ஒரு இடம் என்பது இருக்கிறது. அது தொடர்ச்சியாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கும் அது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அந்த கீழவன்மணி செய்திகள்லாம் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த உயிர்கள் கொளுத்தப்பட்ட பிறகு கூட அங்க இருக்கிற மனித உரிமைகளுக்கு எதிராக அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்த காரணத்தினால் அங்கு இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கூடையும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இன்னும் தொடர்ச்சியாக அந்த அமைப்போடு இருக்கிற சூழல் என்பது இருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்களுக்கு இருக்கிற கூட்டணி பலத்தின் அடிப்படையிலும் அவர்கள் வெற்றி பெறுவது சாத்தியமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் களத்தில் இருக்கிறது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. திரு வரதராஜன், இப்போ திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் என்பதுதான் பிரதானமாக பார்க்கப்படுகிறது. அங்கே கடந்த சில வருடங்களாகவே விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு வராங்க. இப்போ மீத்தேன் திட்டம் மற்றும் ONGC கேஸ் அப்படிங்கிற பல்வேறு விதமான ஒரு பிரச்சனைகள் விவசாயிகள் மையப்படுத்தியே இருக்கு. ஆக இந்த தேர்தல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக காவிரி படுகையில் இருக்கிற அந்த திருவாரூர் தொகுதிக்கு உட்பட்ட தஞ்சாவூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், திருவாரூர் பகுதிகளில் இருக்கிறது விவசாய பிரச்சனை என்பது பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த 4 தொகுதிகளிலும் பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து வேற எந்த தொழிலுமே கிடையாது, எந்த தொழிற்சாலையும் இல்லாத ஒரு பகுதி. அதனால விவசாயத்தை சார்ந்துதான் அங்கு தொழில் செய்வது என்பது இருக்கிறது. விவசாயம் போயிடுச்சுன்னா அங்க உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு என்பதும் இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக தண்ணீர் வராமல் 1 போகம் 3 போகம் விளைவிச்ச அந்த பூமி என்பது 2 போகமாகி இன்னைக்கு 1 போகம் விவசாயம் என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. காவிரி பிரச்சனையில் தொடர்ந்து தண்ணீர் வராமல் அங்கே விவசாயிகள் நிதம் போராட்டம் நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்பொழுது ONGC போன்ற நிறுவனங்கள் வந்ததனால் குடிதண்ணீருக்கே மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. பல்வேறு இடங்களில் குடிதண்ணீர் குடிக்க முடியாமல் அவர்கள் கேன்ல வாட்டர் எடுத்து போய் இன்னைக்கு கிராம பகுதிகளில் கூட இது மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை குடிக்கின்ற ஒரு அவல நிலை என்பது உருவாகி இருக்கிறது. அதையும் தாண்டி மீத்தேன் திட்டம் இந்த மண்ணிலே நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த மண் மிகப்பெரிய பாலைவனமாக போகின்ற ஒரு அச்சம் என்பது தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்கு. அப்ப இந்த வருகிற எலெக்ஷன்ல விவசாயம் குறித்து யார் தெளிவான கொள்கை முடிவை எடுக்கிறார்களோ, விவசாயிகளுக்கு யார் ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிக்கின்ற ஒரு நிலைமை என்பது விவசாயிகளிடம் இன்றைக்கு உருவாயிருக்கிறது. அதையும் தாண்டி பொதுமக்களும் இன்றைக்கு ஒரு பெரிய அச்சத்திலையும் ஒரு நெருக்கடியிலையும் அடிப்படை வசதிகள் இல்லாமையால் ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கிறார்கள். அதனால இது குறித்தெல்லாம் யார் பேசுகிறார்கள், யார் செய்வார்கள் என்ற கேள்வியோடு இந்த தேர்தலை அணுகின்ற முறை என்பது இன்னைக்கு இந்த 4 தொகுதிகளிலும் உருவாகியிருக்கிறது என்பதுதான் உண்மையான செய்தி. திரு வரதராஜன், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருவாரூர்ல திமுக வந்துட்டு பலமாக இருக்கிறது என்பது நாம் பார்க்க முடிகிறது. நன்னிலம் தொகுதியிலே எல்லா கட்சிகளிலுமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. கடந்த தேர்தல் நிலவரத்தை பார்க்கும் பொழுது திருத்துறைப்பூண்டியை பொறுத்த வரைக்கும் 71 கம்யூனிஸ்ட் கோட்டையாக அது பார்க்கப்படுகிறது. மன்னார்குடியை பொறுத்தவரை 3 முறை திமுகவும் 3 முறை கம்யூனிஸ்டும் கடந்த முறை திமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக நிலவரம் எல்லாம் எப்படி இருக்க, திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. இப்பொழுது வர இருக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிரொலிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக யார் வருவார்கள், அவர்களுக்கான சலுகைகளை அறிவிக்க என்ன மாதிரியான கட்சிகள் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்க போகின்றன என்பது பற்றி மக்கள் முடிவு செய்வார்கள். அது மே 16ஆம் தேதி தான் நமக்கு தெரிய வரும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு வரதராஜன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மக்கள் யார் பக்கத்தில். வெற்றி பெறுவாரா VIP பகுதி பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வெற்றி பெறுவாரா VIP பகுதி. மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளை நம்ம பார்த்துட்டு வரோம். முதல்ல தமிழக அரசியல் சூழ்நிலை பத்தி மக்களுடைய மனநிலை என்பது பொதுவாக எப்படி இருக்கிறது, அதுவும் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய விதத்தில் அரசியல் புரிதல் என்பது அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு பல்வேறு விதமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான மக்களின் பதில்கள் பெறப்பட்டு நம்ம மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அதற்கான விவாதத்தையும் நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக
தமிழக அரசியல் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகளில் இடம்பெறக்கூடிய இலவசங்கள், இந்த இலவசங்கள் என்பது மக்களுடைய மனதில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறித்த ஒரு கருத்து கணிப்பும் மக்களிடத்துல நடத்தப்பட்டு அதற்கான ஒரு விவாதமும் நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக அதிமுக அரசின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பது குறித்த ஒரு கருத்து கணிப்பும் நடத்தப்பட்டது. அதற்கான ஒரு விவாதமும் மக்களுடைய பதில்களும் நம்ம பார்த்தோம். அடுத்ததா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெற்றி பெறுவார விஐபி. அந்த வகையில கடந்த 3 நாட்களா ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய விஐபி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒட்டப்பிடாரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் தூத்துக்குடியிலிருந்து சமூக ஆர்வலர் திரு முருகன் அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒட்டப்பிடாரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் மக்களிடத்தில் என்ன மாதிரியான ஒரு மதிப்பை பெற்றிருக்கிறார், அவருடைய செயல்பாடுகள் என்பது எவ்வாறாக இருந்திருக்கிறது போன்றவற்றை மக்கள் பதில்களாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் பல்வேறு கேள்விகளை, அதாவது 5 கேள்விகளை நம்ம மக்கள் கிட்ட முன் வச்சோம். அதுல முதல் கேள்வியை இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது ஒட்டப்பிடாரம் தொகுதியை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களிடம் நாம் முதலில் முன்வைத்த கேள்வி, அதாவது ஒட்டப்பிடாரம் தொகுதியில எதன் அடிப்படையில் நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் கிட்ட முன் வச்சப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில், நாங்க வேட்பாளர் அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 40% பேர் சொல்லியிருக்காங்க. கட்சி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 30% பேர் சொல்லியிருக்காங்க. பிரச்சனைகள் மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையில் வாக்களிப்போம் அப்படின்னு 20% பேர் சொல்லியிருக்காங்க. மதம் மற்றும் ஜாதி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 2% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 1% பேர் சொல்லியிருக்காங்க. இது பற்றி நம்ம விவாதிக்கலாம். சமூக ஆர்வலர் திரு முருகன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு முருகன். இப்போ இந்த கேள்வி நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது மக்கள் கிட்ட நம்ம ஒட்டப்பிடாரம் தொகுதியில எதன் அடிப்படையில வாக்களிப்பீர்கள் அப்படின்னு ஒட்டப்பிடாரம் தொகுதி மக்கள் கிட்ட கேட்கும் பொழுது வேட்பாளர் அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 40% பேர் சொல்லியிருக்காங்க. ஆக வேட்பாளரினுடைய செயல்பாடுகள் குறித்து மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, வேட்பாளர் அடிப்படையில் தான் ஓட்டு போடுவாங்க. ஓகே, இப்போ வேட்பாளர் அடிப்படையில் தான் நல்ல வேட்பாளரா எப்படிப்பட்டவரை என்னன்னு பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. ஓகே, இப்போ ஒரு வேட்பாளர் அப்படின்னு வைக்கும் பொழுது மக்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கட்சியுமே ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது. ஆக இந்த தகுதிகள் எல்லாம் வேட்பாளருக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒட்டப்பிடாரம் தொகுதி மக்கள் என்ன மாதிரியான தகுதிகள் எல்லாம் நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நம்ம அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறது, மக்களுக்கு தேவையான அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது, குடிநீர், தண்ணி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுல அணுகக்கூடியவர் இருக்கக்கூடியவர் பார்த்து தேர்ந்தெடுப்போம். ஓகே, இதே இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கட்சியின் அடிப்படையில நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு 30% பேர் சொல்லியிருக்காங்க. அது அனைத்து கட்சியுமே வேட்பாளரை நிறுத்தக்கூடிய சூழ்நிலையில கட்சியினுடைய எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மக்களை ஈர்த்திருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது பற்றி உங்களுடைய பார்வை. கட்சி அடிப்படையில் போகும்போது அவங்க கொள்கை பிடிப்பா எப்பவுமே இருக்கிறவங்க தான் அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்க. பொதுவாக பார்க்க போனா எல்லாம் அதிகபட்சம் நல்ல வேட்பாளர், அவரோட குணம், நடவடிக்கைகள் இந்த மாதிரி பார்த்து தான் போடுவாங்க. இப்ப பிரச்சனைகள் மற்றும் செயல்பாடு அப்படிங்கிற அடிப்படையில 20% பேர் மட்டும்தான் வாக்களிச்சிருக்காங்க. ஆக இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி அவர்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர், இதற்கு பிறகுதான் தொகுதியினுடைய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மக்கள் முடிவுக்கு வராங்க நம்ம எடுத்துக்கலாமா? எப்படி மேடம்? ஒட்டப்பிடாரம் தொகுதியை பொறுத்தவரை பிரச்சனைகள் மற்றும் செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது 20% மக்கள் தான் சொல்லியிருக்காங்க, இதன் அடிப்படையில தான் நாங்க ஓட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒட்டப்பிடாரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு நிறுத்தக்கூடிய வேட்பாளர் யார் அப்படிங்கறத மக்கள் பாக்குறாங்க, அடுத்த கட்சி அப்படிங்கறத பாக்குறாங்க. அதற்கு பிறகுதான் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமா ஆமா, முதல்ல வேட்பாளர் தான். வேட்பாளர் எப்படி இருக்காரு, எப்படிப்பட்டவர் என்னன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகளை கடைசி தான் பார்க்கணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் திரு முருகன். அதற்கு அடுத்தபடியாக மக்களிடத்துல நம்ம ஒரு கேள்வியை முன் வச்சோம். அதற்கு ஒட்டப்பிடாரம் தொகுதி மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஒட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணசுவாமி அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வருகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மக்கள் கிட்ட முன் வச்சோம். அதற்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஆமா, அவர் தொகுதிக்கு வராரு அப்படின்னு சொல்லி 52% மக்கள் தங்களுடைய பதில்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை, அவர் தொகுதியின் பக்கம் எட்டி பார்ப்பதே இல்லை அப்படின்னு சொல்லி 48%
40% பேர் வந்து தங்களுடைய பதில்களை பதிவு பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த கேட்டகரிஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 5% ஒரு 20% வரைக்கும் பதில் சொல்லுவாங்க. ஆனா இந்த கேள்வியில வந்து மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் வந்து தொகுதிக்கு வராரா வரலையா அப்படிங்கறத பத்தி. ஆக கருத்து இல்லை அப்படிங்கிற கேட்டகரியே இதுல வந்து கிடையாது. திரு முருகன், இப்போ ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணசுவாமி அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வராரா அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டதுக்கு 52% பேர் வந்துட்டு வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வையில நீங்க அந்த தொகுதியில இருந்து வந்திருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணசுவாமி அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வராரா? வராரு. ஓகே, இப்போ வரல அப்படின்னு சொல்லி 48% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவங்க வந்து டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் மேல அதிருப்தியா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாமா? அதிருப்தின்னு சொல்ல முடியாது. அவரு சில டைம் வர டைம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, இல்லாட்டி தெரிஞ்சிருக்காது. அதிருப்தின்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வராங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த விஷயங்களுக்காக அவரை தொகுதி பக்கம் எல்லாம் பார்க்க முடிகிறது? இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு வந்திருக்காங்க, மக்கள் கிட்ட இருந்து வந்து இந்த மனுக்களை வாங்குவதற்கு வந்திருக்காங்க, இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக வந்திருக்காங்க அப்படின்னு பல்வேறு விதமான ஒரு பதில்கள் இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினரை தொகுதியில் அடிக்கடி அங்கே பார்க்க முடிகிறது? மனுக்கள் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்திருக்காங்க. அப்புறமா அந்த பணியில தொடங்கி வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. தொடங்கி வச்சுட்டு திரும்ப வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் திறந்து வைக்கிறது, இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு டைமையும் வந்துகிட்டு இருக்காங்க, பார்த்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் திரு முருகன். அடுத்ததா ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம மற்றொரு கேள்வி வந்து முன் வச்சோம். அதற்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் எளிதில் அணுகக்கூடியவராக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் கிட்ட முன் வச்சப்போ அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் அணுகக்கூடியவராகத்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 61% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, அவரை வந்து எந்த பிரச்சனைக்கும் எங்களால் அணுக முடிவதில்லை அப்படின்னு சொல்லி 39% பேர் சொல்லியிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியே கிடையாது. ஆக தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பத்தி பொதுமக்கள் வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. திரு முருகன், இப்போ டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் எளிதில் அணுக முடிகிறதா அப்படின்னு கேட்டதற்கு மக்கள் வந்து அவரை எளிதில் அணுக முடிகிறது அப்படின்னு 61% பேர் வந்து சொல்றாங்க. எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் எளிதாக அணுக முடியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு அவர்கிட்ட போகும்போது அவரை போய் பார்க்கலாம். அவர் போய் பார்த்தா என்னன்னு கேட்பாரு. அப்படி போன் பண்ணா கூட போன் பண்ணுவானா, போன் எடுத்து பேசுவாரு. அப்படி பேச முடியாட்டி திரும்ப அந்த காலுக்கு திரும்ப கூப்பிடுவாரு. யார் போன் பண்ணாலும் அந்த நம்பருக்கு திரும்ப கூப்பிடுவாரு. கூப்பிட்டு என்ன விவரம்னு கேட்பாரு. ஓகே, அவரை அணுக முடிவதில்லை அப்படின்னு சொல்லி 39% பேர் சொல்லிருக்காங்க. ஆக அவங்களுக்கு என்ன மாதிரியான அதிருப்தி எல்லாம் இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிருப்தினா அவங்க அடுத்த கட்சியில இருக்கலாம், கொஞ்சம் இதா இருக்கிறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காதவங்க, அவர் போகிறதுக்கு பக்கத்துல போகாம எட்டி நின்று பார்த்துட்டு வந்திருக்கலாம். தொடர்ந்து பேசலாம் திரு முருகன். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் தொகுதியில அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2011 சட்டமன்ற தேர்தலில் என்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்காரு, அந்த வாக்குறுதிகளை எவ்வளவு சதவீதம் அவர் நிறைவேற்றி இருக்கிறாரு என்பது பற்றிய பல விவரங்களை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மக்கள் யார்பக்கம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இப்போ வெற்றி பெறுவாரா விஐபி பகுதியில ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி மக்கள் பல கேள்விகளுக்கு பதில்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பதில்கள் பற்றி நம்ம விவாதத்தை நடத்திட்டு வரோம். இந்த விவாதத்தில் தூத்துக்குடியிலிருந்து சமூக ஆர்வலர் திரு முருகன் அவர்கள் இணைந்து பல்வேறு கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்டு வராரு. இப்ப 3 கேள்விகளுக்கான ஒரு பதில்கள் நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியா மக்கள் கிட்ட வந்து நம்ம மிக முக்கியமான மற்றொரு கேள்வியை வந்து நம்ம முன் வச்சோம். அது என்ன கேள்வி அப்படின்னா, கடந்த 2001 சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மக்கள் கிட்ட முன் வச்சப்போ அவங்க சொல்லி இருக்கக்கூடியது ஆம் அப்படின்னு சொல்லி 46% பேர் வந்து சொல்லியிருக்காங்க.
அதிகபட்சமா இல்லை டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி 54% பேர் சொல்லியிருக்காங்க. இதுலயும் கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கிடையாது. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாரு, எதை நிறைவேற்றினாங்க, எதை நிறைவேற்றல அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கான புரிதல் என்பது அதிகமாகவே இருக்கிறது என்பது இந்த கேள்வியின் மூலம் நம்ம பார்க்க முடிகிறது. திரு முருகன், இப்ப மக்கள் சொல்லியிருக்காங்க டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு 54% பேர் அதிகபட்சமா சொல்லியிருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாரு, என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் அவர் நிறைவேற்றி இருக்காரு? இது குடிதண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுல ஓரளவுக்கு தீர்த்து கொடுத்திருக்காரு. ரெண்டாவது ஸ்கூலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் அதிக முக்கால்வாசி செஞ்சுட்டாரு. அப்புறம் இந்த தாமிரபரணி தண்ணீரை கன்னடிங் கால்வாயிலிருந்து கொண்டு வந்து சொன்னது அது ஒண்ணுதான், அது ஒன்று பெண்டிங்ல இருக்கு செய்யாதது. அப்புறம் இந்த இது நம்ம திருநெல்வேலிக்கு தூத்துக்குடியில உள்ள பஸ் ஸ்டாப், புதுக்கோட்டை, கோரம்பள்ளம், தெய்வச்செயல்புரம், அசோகபுரம் இங்கெல்லாம் பஸ் நிற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. ரோடுகள்லாம் அதிகபட்சம் ரோடுகள் போட்டிருக்காங்க. முக்கியமா தண்ணி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தீர்த்து கொடுத்திருக்காரு. தொடர்ந்து பேசலாம் திரு முருகன். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். பல்வேறு விதமான வாக்குறுதிகள் அவர் கொடுத்திருக்காரு. ஆக என்ன மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். 2011 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள், அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வசதி, பள்ளிகளுக்கு கூடுதல் வசதி ஏற்படுத்தப்படும் அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்ததா புதியம்புத்தூர் ஒட்டப்பிடாரம் பகுதியில நிலத்தடி நீர் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் போன்ற வாக்குறுதியை அவர் கொடுத்திருக்காரு 2011 சட்டமன்ற தேர்தலில். அடுத்தபடியாக கன்னடியான் கால்வாய் திட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை அவர் கொடுத்திருக்காரு. அடுத்ததா அவர் கொடுத்த வாக்குறுதி, தருவைக்குளம், வெள்ளப்பட்டி போன்ற மீனவ கிராமங்களில் தூண்டில் பாலம் அமைக்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை முன்வைத்திருக்கிறார் 2011 தேர்தலில். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதியோருக்கு முதியோர் உதவித்தொகை பெற்றுத்தர எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் கொடுத்திருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது, நில மோசடியை முடிவுக்கு கொண்டு வர என்னென்ன நடவடிக்கை தேவையோ அத்தனை நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதியையும் டாக்டர் கிருஷ்ணசுவாமி கொடுத்திருக்காரு. அடுத்ததா காங்கேயன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை, இதனால் விவசாயிகள் மிக அதிக அளவிலான பயன்களை பெறுவார்கள். ஆக இந்த திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேய்குளம், பெட்டைக்குளம் உட்பட 4 குளங்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த குளங்களை சீரமைக்கும் பொழுது நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் என்பதனால் இதை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தூத்துக்குடியிலிருந்து மணியாச்சி ரயில் நிலையம் வரை சாலை வசதி செய்து தரப்படும் போன்ற வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது 2011 சட்டமன்ற தேர்தலில். அடுத்தபடியாக தேசிய வங்கி பேருந்து நிலையம் கொண்டு வர நடவடிக்கை, ஒட்டப்பிடாரம் தொகுதியில தேசிய வங்கி மற்றும் பேருந்து நிலையம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக இது போன்ற பல்வேறு விதமான வாக்குறுதிகள் எல்லாமே கொடுத்திருந்தாரு. அடுத்ததா அங்கன்வாடி மையங்களுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. அதற்கு அடுத்தபடியாக புதியம்புத்தூரில் ரெடிமேட் ஆடைகள் சந்தை, அங்கே ஆடைகள் உற்பத்தி அப்படிங்கிறது பிரபலமா இருந்ததுனால ரெடிமேட் ஆடைகள் சந்தை அப்படிங்கிறது அங்க உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஆக இந்த மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாமே டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எத்தனை சதவிகிதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது குறித்து திரு முருகன் அவர்களிடம் கேட்கலாம். திரு முருகன், இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் கிருஷ்ணசுவாமி அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை நம்ம பார்த்தோம். இதுல என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எதுவெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை? ஏன்னா இங்க நிறைவேற்றவில்லை அப்படின்னு தான் 54% பேர் சொல்லியிருக்காங்க. ஒட்டப்பிடாரத்தில் தேசிய வங்கி கொண்டு வந்திருக்காரு. இந்தியன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்திருக்கு. ஸ்கூலுக்கு அங்கன்வாடி எல்லா இதுக்குமே அங்கன்வாடி கட்டி புது பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்கூலுக்கு தேவையான அடிப்படை வசதியில எல்லாம் ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால், தளம் போடுறது எல்லாம் கட்டி பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ ரெடிமேடு புதியமுத்தூர் ரெடிமேடு ஆடைக்கு உள்ள பூங்கா அது செய்யலை. இந்த கன்னடியன் கால்வாய் திட்டம் அது
ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுவும் வரல. இந்த அரசு டிப்போ வந்து பார்த்தாங்க, இடமெல்லாம் பார்த்தாங்க, திரும்ப அது என்னன்னு தெரியல, அது அப்படியே இதாகி போச்சு. ஆனால் அதிகபட்சம் தூண்டில் வைப்பு தரவுக்குளம், வெள்ளப்பட்டி தூண்டில் பாலம்லாம் அமைச்சு கொடுத்துருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் 90% நிறைவேற்றிருக்காரு, 10% நிறைவேற்றாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் திரு முருகன். அதற்கு அடுத்தபடியா இறுதியா ஒரு கேள்வி, மக்கள் கிட்ட இந்த கேள்வியை முன்வச்சப்போ அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணசுவாமி மீண்டும் ஒட்டப்பிடாரம் தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் கிட்ட முன் வச்சோம். அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஆம், அவர் வந்து மீண்டும் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி 47% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி 50% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. முடிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி 3% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இது பற்றி திரு முருகன் அவர்களிடம் கேட்கலாம். திரு முருகன், மீண்டும் ஒட்டப்பிடாரம் தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்கிறப்போ ஆமா அப்படின்னு சொல்லி 47%, இல்லை அப்படின்னு 50% பேர் சொல்லியிருக்காங்க. பாதிக்கு பாதி 3% தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ ஆமான்னு சொல்லிருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட பார்த்திருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? அவரு இந்த மழை நேரத்துல வந்து நல்ல உள்ள இறங்கி எல்லாம் வேலை பார்த்திருக்காரு, கோர்ட்டுக்கு போய் எல்லாம் இது பண்ணி கொடுத்திருக்காரு. மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராட்டம் பண்ணியிருக்காரு, கோர்ட்டுக்கு போய் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. அதான் வச்சு அவங்க எல்லாம் ஜெயிப்பாருன்னு சொல்றாங்க. அதான் அதிகப்படியான வாய்ப்பு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னு சொல்லி 50% பேர் சொல்லியிருக்காங்க. ஆக இவர்களுக்கு என்ன மாதிரியான அதிருப்தி இருக்கக்கூடும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவர் கோர்ட்டுக்கு போனாரு, கோர்ட்டுக்கு போய் இந்த வீடுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்டீடு வாங்கி கொடுத்திருக்காரு. ஆனா இந்த விவசாயத்துல பாதிச்சவங்களுக்கு நஷ்டீடு கிடைக்கல இன்னும். இப்போ இந்த மானாவாரி காடு தான் எல்லாம் நிலம் தான் ஓட்டப்படத்துல. அப்போ அவங்க வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்காரங்கெல்லாம் வாங்கிட்டாங்க, நம்ம நிலத்துக்கு ஒன்றும் கிடைக்கலையே, எதை வாங்கி கொடுக்கலையே அவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்காங்க. இது கவர்மெண்ட் வந்து அதுக்கு இது எடுக்கணும். ஆனால் அவர் கோர்ட்டில் போட்டு அது பண்ண மக்களுக்காக போராடிருக்காரு, அவரே வாதாடி பண்ணி கேட்டிருக்காரு. அதனால அவங்க கொஞ்சம் ஏதாச்சும் இருக்கல கருத்து அந்த கொஞ்சம் கூட 3% கூட வரலாம். ஆனால் அது சரியாகவும் நினைக்கிறேன். திரு முருகன், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்களின் செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தா தொகுதிக்கு அடிக்கடி வராரு அப்படின்னு சொல்லி அதிகபட்சமா 52 பேர் சொல்லியிருக்காங்க. எளிதில் அணுகக்கூடியவர் அப்படின்னு சொல்லி 61% பேர் சொல்லியிருக்காங்க. மேலும் வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றி இருக்கார் அப்படின்னு 46% பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இல்லை அப்படின்னு 54% பேர் சொல்லியிருக்காங்க. சில அதிருப்திகள் அந்த தொகுதியில அந்த சில இடங்கள்ல இருக்கத்தான் செய்கிறது. அதே நேரத்தில் வந்து மக்களுக்காக பிரச்சனைகளை போராடுவதில் நீதிமன்றத்திற்கே சென்று உத்தரவை வாங்கி செயல்படுத்தக்கூடியவர் என்கின்ற ஒரு பார்வையும் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் மேல் இருக்கிறது. மீண்டும் இந்த தொகுதியில் சீட் கிடைத்து அவர் இந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா என்பது குறித்து, அந்த தொகுதியினுடைய மக்கள் என்ன முடிவு செய்ய போகிறார்கள் என்பது குறித்து மே 16ஆம் தேதி நமக்கு தெரிந்துவிடும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு முருகன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.